நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஆமா விஷ்ணு தான். ஆமா, சொல்லுங்க. யோ வேணா, யோ வையா போன. யாரு விஷ்ணு போன்ல இப்படி வெறியாவறீங்க? ஏங்க, நம்ம ஆபீஸ்ல ஒண்ணு கலாச்சிட்டு இருக்காங்க. என்னவா? விஷ்ணுவான்னு கேட்டான், ஆமான்னு. நீங்க இந்த சப்போர்ட்டிங் டீம்ல தானே ஒர்க் பண்றீங்களா கேட்டான், ஆமான்னு. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட தான் டீல் பண்ணுமான்னா, சொல்லுடான்னு. அந்த ராஸ்கல் என்ன சொன்னா தெரியுமா? என்னடா கேட்டான்? செகண்ட் ஃப்ளோர்ல டாய்லெட் அடிச்சிக்கிச்சு, குச்சி வச்சு குத்தி விட சொல்றான்டா. டேய் என்னடா அவனுக்கு கலாச்சிட்டு இருக்கானு நீ சிரிச்சிட்டு இருக்க? ஆல் இன் ஆல் அழகராஜான்னு பில்டப் கொடுத்தா மட்டும் போதாது, அதை மெயின்டைனும் பண்ணணும்ல. அதுக்கு என்ன அதுக்கு? இப்ப கம்பெனி இருக்கிற கஷ்டமான நேரத்துல அடைப்படைக்க ஒருத்தனை கூப்பிட்டா 500 ரூபாய் கொடுக்கணும்ல, காஸ்ட் கட்டிங். அதனால நீங்க தானே பண்ணணும். சிரிக்கிறியா? சிரிடா சிரி. சீக்கிரமா உனக்கு ஒரு ஆப் வரும் பாரு, அப்ப நான் பயங்கரமா சிரிப்பேன் பாரு. ஐயோ அப்பா, மச்சான் உனக்கு ஆப் வரும் சொன்ன அடுத்த செகண்டே கோயில்பட்டில அந்த ஆப் வருதேடா. என்ஜாய் என்ஜாய். இப்ப என்ன பண்ணட்டும்? எடுத்து என்னன்னு கேளு. டேய் அது என்ன இவ்வளவு வெறுப்பா சொல்ற? செல்லம், எடுத்து என்னன்னு கேளு. இதுக்கு அதுவே பெட்டரு. ஹலோ அப்பா, சொல்லுங்க. யாரு? புஷ்பா அத்தையா? அவங்கள எதுக்குப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லுங்கப்பா. போங்கப்பா, நீங்க எப்ப பாரு இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன கேட்காம எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? சரி சரி, நான் போனை வைக்கிறேன். மச்சான் கன்ஃபார்மா ஆப்புன்னு தான் நினைக்கிறேன், அதுவும் கோயில்பட்டி ஆப்புன்னு நினைக்கிறேன். நல்லா நச்சுன்னு இருக்கும்டா. என்ஜாய். என்னவா? ஒன்னும் இல்ல. ஹலோ, நீ பேசினதுல இருந்து தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. அப்புறம் எதுக்கு ஒண்ணும் இல்லைன்ற? எதுனா பிரச்சனையா? பெருசா பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்ல. அப்ப சிறுசா என்ன பிரச்சனை? எங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, மெட்ராஸ் வந்திருக்காங்க. நம்ம ஆபீஸ்க்கு வந்து என்ன பாப்பாங்களாம். பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அந்த அத்தைக்கு அழகான பையன் இருக்கான், அதானே பிரச்சனை. கேட்டுதானே மச்சி? இல்ல இது வேற. என்ன? இல்ல, அந்த அத்தை ஒரு கல்யாண புரோக்கர் மாதிரி. தொழில் எல்லாம் இல்ல. ஆனா நல்ல பொண்ணு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுல சொல்றது, நல்ல பையன் இருந்தா பொண்ணு வீட்டுல சொல்றது. மச்சான் ஆன்டிடா. அந்த பொம்பளை எதுக்கு உன்னை பார்க்க வர போறாங்க? நானும் அதான் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டேன். சும்மா வந்து நம்மள பாத்துட்டு போய் பொண்ணு இருக்குன்னு 4 வீட்டுல சொல்லி வரிசையா 4 மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அனுப்பி வைப்பாங்க. தெரியுதுல, அப்புறம் என்ன? அந்த பொம்பளை வர வேணான்னு சொல்லு. அப்பா தானே அவங்க கிட்ட அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அவங்கள வர வேணான்னு சொன்னா ஊர்ல ஏதாவது தப்பா பேசுவாங்க, வந்து பாத்துட்டு போட்டுங்கிறாரு. நீ சொன்னபடியே 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்துட்டு போட்டிருக்க. கார்த்திக், கல்யாணம் நடக்கிறது கன்ஃபார்ம் தான், ஆனா மாப்பிள்ளை தான் யாருன்னு தெரியல. கோவப்படாத கார்த்திக். நான் ஒன்னும் சொல்லப்பா. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? இதுக்கு மேல உன்னை தாண்டி யாராவது என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அது இல்ல, ஏற்கனவே ஆஃபீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் உங்க அப்பா வேற உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சாருன்னா உன்னை கூட்டிட்டு எங்கேயாவது ஓட வேண்டியிருக்கும். அதான் யோசிச்சேன். ஏங்க ஒரு போனை போட்டு அந்த ஆன்ட்டி வர வேணாம்னு சொல்லுங்க, நம்ம அங்கிள் வெறியா வரான்ல. சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். விஷ்ணு, உங்களுக்கு கூட அந்த அம்மா கைவசம் நிறைய பொண்ணுங்க வச்சிருப்பாங்க, சொல்லவா? ஏங்க அப்ப அந்த ஆன்ட்டி உடனே வர சொல்லுங்க. டேய் டென்ஷன் ஆகாத கார்த்திக், நான் ஃபோன் பண்ணிடுறேன். உனக்கு தான் அந்த அம்மா லைன்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? இல்லைன்னு சொல்லிடலாமா? எடு. ஹலோ, வர சொல்லுங்க. வர சொல்லிட்டியா? ஆமா. யார்? அந்த ஆன்ட்டி தானே? இல்ல, உங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க அம்மாவா? மச்சான் ஹே, இங்க என்னடா ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க? சும்மா. ஏய், உன் மொழியே சரியில்லை, என்னன்னு சொல்லு. ஏன் இப்படி பதுக்கிட்டு இருக்க? இல்ல, யாராவது மீட்டிங்க்கு வராங்களான்னு பார்த்தேன். ஏன் இப்படி உளர்ற? ரொம்ப கேள்வி கேட்காத லட்சுமி, என்ன படபடன்னு வருது.
உன்னை பார்த்தா மீட்டிங் வந்த மாதிரியே தெரியல. யாருக்கும் பயந்துட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே தெரியுது. உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? அம்மா வந்திருக்காங்க. ஹேய், யார் உங்க அம்மாவா? சீச்சி, எங்க அம்மாவுக்கு நான் ஏன் பயப்பட போறேன்? கார்த்தியோட அம்மா வந்திருக்காங்க. கார்த்திகோட அம்மாக்கு நீ ஏன் பயப்படுற? அவங்க அம்மா ரொம்ப அன்பான அம்மா. கோவம் வந்தா லைட்டா அடிப்பாங்க. கார்த்திக்கு மட்டும் தான் பயப்படுன்னு பார்த்தேன். கார்த்திகோட அம்மாக்கும் சேர்த்து பயப்படுவியா நீ? சரி, என்ன பிரச்சனை? எல்லாம் கார்த்தி தான் பிரச்சனை. ஏ? காதல இவங்க பண்ணுவாங்க, அடி அட்வைஸும் நான் வாங்க வேண்டியதா இருக்கு. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. கார்த்தி அம்மா அவனை அமுக்கி போடலான்னு ஒரு பிளானோட வந்திருக்காங்க. புரியல. அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, இவன் சூசன் லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் ஒரு தடவை ஆபீஸ்க்கு வந்து ஆடிட்டு போனாங்க. அப்போ நான் தான் மாட்டினேன். உனக்கு அறிவே இல்லையா? நீ அவன் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு அட்வைஸ் பண்ண என்ன? அப்படி இப்படி கண்ட மாதிரி திட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு வழியா சூசன் மேட்டர் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்தது ராஜ் மேட்ரு. அவங்க அம்மா சமகாண்டா வராங்க. நான் என்ன கேக்குறேன் அவங்க கிட்ட, எந்த ஜாதி, எந்த மதம், நெட்டையோ குட்டையோ, கருப்போ செகப்போ, யாரா இருந்தாலும் சரிதான். ஆனா அவனை விட 2 வயசு கம்மியா இருந்தா ஓகேன்றாங்க. அட பாவி, என்ன இப்படி கலாய்க்கிற? பின்ன என்ன லட்சுமி, ராஜ் அவனை விட 2 வயசு பெரியவங்கள, அதான் அவங்க அம்மா கொடுத்தது போல. ஹே, டெண்டுல்கர் கதையை சொல்ல வேண்டியது தானே? சொன்ன அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னு கேக்குறாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாம டெண்டுல்கர்லாம் உன் வயசுல சம்பாதிச்சு முடிச்சிட்டாரு. இப்பதானே நீ கம்பெனில சேர்ந்திருக்க. அதுவும் கம்பெனி இப்போவோ அப்போன்னு ஆடிட்டு இருக்கு. இதுல உனக்கு காதல் வேற ஒரு கேடான்னு கேக்குறாங்க. இப்ப என்னதான் வேணுமா உங்களுக்கு? இங்க யாரோ ஒரு பொண்ணு இருக்குன்னு துப்பு கிடைச்சிருக்கான். இவனை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போகணும்னு கிளம்பி வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்கவா? இது என்ன கூத்தா இருக்கு? அததான் இவனும் சொல்றான். அவங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க காதல்ல மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை வருது? கதையோட மெயின் ட்ராக்ல அதனாலதான் இருக்கும். காமெடி பண்ணாத. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுவும் வேற எந்த விஷயத்துலயும் கிடையாது. பொண்ணு விஷயத்துல மட்டும்தான் இவ்ளோ பிரச்சனையும் வருது. கரெக்ட் தான். இவனும் உடைச்சு பேச மாட்டான். பிரச்சனையை ஜவ்வா இழுப்பான். நடுவுல மாட்டிட்டு என் தலை தான் உருளுது. அதனாலதான் இப்படி தலைமறைவா இருக்கேன். ஐயோ, கார்த்திக் அம்மா தான். நீங்கள் அழைக்கும் சந்தாதாரர் வேறொரு பெண்ணுடன் பிஸியாக உள்ளார். தயவு செய்து சிறிது நேரத்துக்கு பிறகு அழைக்கவும். டிங் டிங். ஏய், என்ன சிரிக்கிற? அவன் அம்மா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஹே, வேற ஒரு லைன்ல பிஸியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற ஒரு பெண்ணுடன் பிஸியா இருக்காருன்னு சொல்ற? ஐயோ, அப்படியா சொன்ன? இருந்தா கூட உண்மை அதுதானே. ஏய் கார்த்தி, நீங்கள் அழைக்கும் எண் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அவனை வந்த நான் சிறுபால் அடிப்பேன். ஏர்டெலை அழைத்தமைக்கு நன்றி. டேய் வேணாடா, வெறுப்பேத்தாத. எங்கள் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ள. டேய் கொன்றுவேன்டா உன்னை. மச்சான், என்ன விட்டுறா. உங்க அம்மா கொலவெறியோட சுத்திட்டு இருக்காங்க. 2 அடி அடிச்சா கூட பரவாயில்லடா. உட்கார வச்சு 2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவாங்கடா. அதை தாங்கிக்கிற சக்தியெல்லாம் எனக்கு இல்லடா. டேய் இப்ப என்னடா பண்றது? மச்சான், பேசாம உங்க அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா. அடிங். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. டேய் அப்பா, நம்ம காதல் கூட இப்படி பாடுபட்டது இல்ல. இவன் காதலுக்கு இப்படி இம்சை கூட்டிட்டு இருக்கான். ஏன் உன் காதலுக்கு நீ பாடுபட மாட்டியா? தேவையில்ல லட்சுமி. இந்த முட்டா பையனுக்கு லவ்வே பண்ண தெரியல. ஏன் எப்படி லவ் பண்றது நீதான் சொல்லி கொடுக்கறது? லவ்ன்றது 2 பேரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அடி உதவி வாங்கி லவ் பண்ணிக்கிட்டு, வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கடைசி வரைக்கும் அப்பா அம்மா நினைச்சு அழுதுகிட்டு, அப்படியே லைட் ஆட்டா லவ் பண்ணும் லட்சுமி. கரெக்ட் தான். நம்ம சைலண்டா லவ் பண்றோம்ல, பெருசா அங்க போலாம் இங்க போலான்னு நீயும் கூப்பிட்டது இல்ல, நானும் உன்னை கம்பல் பண்ணது இல்ல. அதான் லட்சுமி லவ். அந்த ஃப்ளோல அதுவா நடக்கிறப்ப நடக்கட்டும்னு இருக்கும்ல. அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ஒருத்தர் ரூல்ஸ் போட்டுக்கிறது இல்ல. அப்படி பண்ணாலும் நம்ம கோச்சுக்கிறதும் இல்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா ஏதாவது பிரச்சனைனா என்னை விட்டுட்டு ஓடிடுவியோ? நீ என்ன வேணா போடா சொன்னா மட்டும்தான் போவேன். மத்தபடி கடவுளே வந்தாலும் சாரி சொல்லிட்டு உன் கூடவே வந்துருவேன். எனக்கும் இது பிடிச்சிருக்கு. என்னை இழக்காமல் உன்னுடன் சேர்ந்திருப்பது. அபிராமி அபிராமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேற எதுனா சாப்பிடறதுக்கு வேணுமாப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உட்காருங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? சொன்ன லீவ் போட்டு ஓடலான்னு பாத்தியா? நான் ஏன் ஓட போறேன்? நீ செஞ்சாலும் செய்வடா. எவ்வளவு நாளா நானும் போன் மேல போன் போட்டுட்டு இருக்கேன். ஒரு தடவை பெங்களூர் வந்துட்டு போனா குறைஞ்சா போயிடுவ. கொஞ்சம் இங்க வேலைமா. ஏண்டா உங்க கம்பெனியை இழுத்து மூட போறாங்கன்னு ஊரே பேசுச்சு.
நீ என்னடானே பயங்கர வேலைங்கிற. அதாம்மா பிரச்சனையே. கம்பெனி நார்மலாக போயிருந்தா கூட கிளம்பி வந்திருக்கலாம். கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டீமில் என்னையும் ஒரு ஆளாக போட்டிருக்காங்க. அதனால தான் என்னால் நடுவில் வர முடியாமல் போயிடுச்சு. பொய் சொல்லாத. ஊருக்கு வந்தா கல்யாண பேச்சு எடுப்போம். அதுக்கு பயந்தானே நீ ஃபோன் எடுக்கல. எனக்கு என்னப்பா வயசாச்சு, இப்போவே எனக்கு கல்யாணம் அது இதுன்றீங்க. அது நம்ம டிபார்ட்மெண்ட்லப்பா. உங்க அம்மாட்ட கேட்டுக்கோ. பா என்னப்பா இப்படி பிரச்சனையை தட்டி கழிக்கிறீங்க? நீங்கள் தானேப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்லணும். ஆமா, நீ ஒழுங்கா நடந்துகிட்டா நாங்க ஏன்டா உன்னை கல்யாணத்துக்கு அவசரப்படுத்த போறோம்? மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? டேய், என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? எதுக்குமா வந்தது வராதுமா அவனை டென்ஷன் பண்ற? என்னங்க, அவன் எப்படி இருக்கான் பாருங்க. அவன் தலையும் தாடியும். இது ஒரு பிரச்சனைனா சொல்லுங்க, இப்போ போய் முடி வெட்டி ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். கிழிச்ச ஒழுங்கா தானடா இருந்த. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கோலம். ஐடி கம்பெனில வேலை செய்யற மாதிரியா இருக்க. பழனி கோயில் பண்டார மாதிரி இருக்க. என்னை திட்டுறதுக்காக தான் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்தீங்களா? டேய், இதெல்லாம் எப்படி அவங்க ஆஃபீஸில் அலோவ் பண்றாங்க? பா கம்பெனியில் ஒழுங்காக வேலை செஞ்சால் போதும்ப்பா. முடி வெட்டியா ஷேவ் பண்ணுறியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் கேப்பேன்டா. மத்தவங்க வேணா உன் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா பெத்தவங்களால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா உன் மேல உண்மையான அன்பும் அக்கறையும் எங்களுக்கு தண்டா இருக்கு. எங்களால நீ இப்படி இஷ்டத்துக்கு தெரியறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா செவிலே 2 போட்டு முடிய வெட்டுறான்னு சொல்லியிருப்பேன். என்ன வளர்ந்துட்டோங்கிற திமிரா? மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. அப்புறம் என்னடா சொன்ன பேச்ச கேட்காம சுத்திக்கிட்டு இருக்க? வசந்தி அக்கா கல்யாணத்துக்கு வந்தப்ப கூட முடிய வெட்டுறான்னு சொன்னனா இல்லையா? நீங்கள் சொன்னது வெட்டினேனே. கிழிச்ச பேருக்கு லேசா முடி வெட்டுற மாதிரி நடிச்ச. திரும்பவும் 3 நாள் பழையபடி ஆயிடுச்சு. ஐடி கம்பெனில வேலை செய்யற பிச்சைக்கார மாதிரி இருக்கிறடா. விடுமா, வந்ததுலேருந்து அவனை பண்டாரம் பரதேசம் திட்டிக்கிட்டு. ஏங்க அப்படியே விட முடியாதுங்க. அவன் நம்ம பெத்த பிள்ளைங்க. அவன் எப்படி வேணா போட்டுன்னு விட முடியாதுங்க. இங்க பாருடா, நான் சொன்னதை நீ செய்யலனா எக்கேடோ கெட்டு போன்னு விட்டுட்டு விலகி போயிடுவேன் மட்டும் நினைக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் கூடவே இருந்து நீ ஒழுங்கான வழிக்கு திரும்புற வரைக்கும் நான் விட போறதில்ல. உன் இஷ்டப்படி இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் கண்ணை முன்ன பிறகு இருந்துக்கோ. என்ன பேசுற? உனக்கு கண்ணை மூடுற வயசும் இல்லை, எனக்கு கல்யாண வயசும் இல்லை. அப்பாவை பாரு, காலேஜ் போயிட்டு இருக்க பையன் மாதிரி இருக்காரு. அவரையும் கூட்டிட்டு பொண்ணு தேட போனா பொண்ணு அவருக்கு தான் கேட்பாங்க. டேய், என்ன எதுக்குல தேவையில்லாம மம்பள மாட்டி விடுற? என்னப்பா ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு தானே சொல்றேன். நீ என்னதான் என்ன புகழ்ந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். உங்க அம்மா ஒரு தீர்மானமான முடிவோட தான் இங்க வந்திருக்கா. பா நீங்க தான்ப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லணும். இல்லப்பா, உங்க அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அவ பேச்ச அவளே கேட்க மாட்டா. அது உனக்கே தெரியும்ல. என்னப்பா இப்படி சொல்லி எஸ்கேப் ஆவறீங்க? நான் என்னதான் உங்க அப்பா இருந்தாலும் என் மனைவியை சப்போர்ட் பண்ற தார்மீக கடமை எனக்கு இருக்குடா. ஐ எம் சாரி மிஸ். என்னப்பா நீங்க இப்படி கலந்துக்கிறீங்க? உங்க அம்மா சொல்ற சில பாயிண்ட் எல்லாம் ரொம்ப நியாயமா இருக்கு. என்னடா பண்ண சொல்றேன்? அப்படி என்ன ஒரு நியாயமான விஷயத்த சொல்லிட்டாங்க? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு இங்க வேலை பிரச்சனை. பெங்களூர்ல ராஜேஷ் அங்கிள் மூலியமா உனக்கு ஒரு நல்ல வேலை ஒன்று ஏற்பாடு பண்ணிருப்பான். நீயே சேர மாட்ட நட முடிக்கிற. பா வேலை எனக்கு பிடிச்சதா இருக்க வேணாமா? வேலை பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வேலைங்கிறது சம்பளம் தரதா இருக்கணுமா இல்லையா? இது நியாயமான பாயிண்ட். சம்பளம் வந்தாதான்டா வேலை. சம்பளம் வரலன்னா சர்வீஸ். அதுக்கு இது வயசும் கிடையாது, அதுக்கு நீ ஆளும் கிடையாது. பா சம்பளம் வரும்பா. கம்பெனியில் இருக்க 400 பேரும் 6 மாதம் சம்பளம் எல்லாம் வேலை செய்ய போகிறோம். எங்கள் சம்பளம் எல்லாம் வட்டியோடு திரும்பி வரும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கெல்லாம் கம்பெனியில் ஷேர் வேற தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுனே புரியலடா. மாசம் வர்றதுக்கு பேரு தாண்டா சம்பளம். மொத்தமா வர்றதுக்கு பேரு இன்சூரன்ஸ். எதுக்கு நீ சம்மந்தம் பேசிட்டு இருக்க? வேலை விஷயமா அவனை ஃபோர்ஸ் பண்றதுல நம்ம முடிவு பண்ணிருக்கோம்ல. வேலை விஷயமா நான் பேசல, நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. சரி, என் பிரச்சனையாவே இருக்கட்டும். நீ என்ன பேச வந்து முதல்ல அதை பேசு. என்னப்பா ஏதோ பிளானோட கிளம்பி வந்த மாதிரி இருக்கு? பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோ. நாம எல்லாரும் வெளியில போறோம். எங்க போறோம்? ஏன் சொன்னாதான் வருவியா? அப்படிலாம் இல்ல. எங்க போறேன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையா? பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்கவா? ஆமா. யாருக்கு? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. உனக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். மா இங்க பாரு, எதுவும் பேசாத. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். ரெடியா இரு. பைடா. டாடி, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க. பாத்தியா, நீ ஒத்துக்கிட்டதுனால தானே இந்த டீலிங்கே நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ ஏன் திடீர்னு யோசிக்கிற? இல்ல டாடி, ஒரு டெக்னிக்கல் பர்சனா சாதிச்சு காட்டணும் தான் என்னோட ஆசை. இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு தெரியுமா, உனக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கம்பெனியவே டேக் ஓவர் பண்றேன். பிசினஸ் தான் போர்ப்பா. எப்ப பாரு பணம் பணம்னு நினைச்சு லைஃபே போயிடும். இல்லம்மா, பிசினஸ்ங்கிறது ஒரு கேம்.
கிரிக்கெட், ஃபுட்பால், செஸ் இந்த மாதிரி அதுவும் ஒரு கேம். அதை நீ கத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் தெரியும் உனக்கு அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்னு. பணம் வருது வரல அது செகண்டரி. ஆனா அதுல ஒரு த்ரில் இருக்கு, ஒரு சின்ன ப்ரௌட் இருக்கு. நீ விளையாடி பாரு, உனக்கே புரியும். எனக்கு பிடிக்கல டாட். இங்க பாரு, என்னால இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண முடியாது. இதை ரன் பண்ண முடியலன்னா இப்பவே சொல்லிடு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வித்ட்ரா பண்ணிக்கிறேன். என்ன டாடி நீங்க? இங்க பாருமா, உனக்கு இந்த ஆபீஸோட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, உன் கூட வேலை செஞ்சவங்க மேல ஒரு அக்கறை இருக்கு. அதனால இதை தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பிசினஸ்ல இன்வால்வ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. ரெண்டு பேருக்குமே வின் வின் சிச்சுவேஷன். உனக்காக அப்பா ஒரு பெரிய அமௌண்ட் ரிஸ்க் எடுக்கிறேன். இந்த பிசினஸ் சரியா வரலன்னா பணம் போயிடும், ஆனா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஒண்ணுதாம்மா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சரி டாட், நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். ஆனா வேற யாராவது ஒரு நல்ல சிஇஓ போடுங்க, அவங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்றேன். நோவே, நீ தான் இந்த யூனிட்டோட ஃபைனல் அத்தாரிட்டி. யூ ஆர் த பிசினஸ் ஹெட் ஃபார் த நெட்டெக் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ். உனக்கு கீழே ஒரு நல்ல ஃபினான்ஸ் மேனேஜர், நல்ல மார்க்கெட்டிங் ஹெட், நல்ல சேல்ஸ் ஹெட். ஆல்ரெடி இங்க சேல்ஸ்க்கு டீம் இருக்கு டாட். அவங்க ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா இந்த கம்பெனியை விற்க வேண்டிய நிலைமையே வந்திருக்காதே. டாட், இட்ஸ் அப் டு யூமா. ஆனா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்க, பிசினஸ்ல சென்டிமெண்ட்டுக்கு இடமே கிடையாது. டேலண்ட் தான் முக்கியம். நான் சொல்ல வந்ததை பாதியிலே விட்டுட்டேன். மேனுஃபேக்சரிங் ஹெட், ப்ராடக்ட் என்ஜினியரிங் ஹெட், ஃபினான்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், அப்புறம் சேல்ஸ் மேனேஜர், இவங்க எல்லாரும் உனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ரவி அங்கிள் உன்னோட ஒரு 2 months இங்கேயே இருப்பாரு. பிசினஸை எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் யுவர் ஆன் யுவர் ஓன். அதுக்கப்புறம் அப்பா 1 year கழிச்சு தான் வருவேன் உன்னோட பிசினஸை ரிவ்யூ பண்றதுக்கு. என்னால முடியாதுப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பரம்பரை பரம்பரையா நம்ம ஃபேமிலியே பிசினஸ் ஃபேமிலி தான். அது உன் பிளட்லயே இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, பிசினஸையும் பர்சனலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. பர்சனலா நமக்கு பிடிச்சவங்கள கூட பிசினஸோட நல்லதுக்காக நாம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுல கன்ஃபியூஸ் ஆயிக்காத. பிசினஸை பிசினஸா பாரு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். டாட், அப்போ நீங்க என்ன விட மாட்டீங்க? உனக்கு கிரீடம் சுட்டி பார்க்கறதுக்காகத்தாமா நான் வந்திருக்கேன். விடவே மாட்டேன். நீ என்ன சொல்ற? அதான் நீங்க வேற சாய்ஸே கொடுக்கலையே. வேற வழியே இல்ல, நான் ஏத்துக்கிறேன். தட்ஸ் குட். ஆல் தி பெஸ்ட் மா. டாட், பர்சனல் அட்டாச்மெண்ட்டோட வேலை செய்யற ஒவ்வொருத்தரையும் நேசிச்சு ஒரு ஃபேமிலியா அவங்களோட நல்லது கெட்டதுல பாட்டு எடுத்துக்கிட்டு இந்த பிசினஸ நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி காட்டுறேன். என்னைக்குமே முதலாளி தொழிலாளிங்கிற வேற ஒரு அப்ரோச் இருக்குமா. ரெண்டு பேருமே ஒன்னா ஒரே ஃபேமிலியா ஒர்க் பண்ண முடியாது. அவங்கள நீ ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவங்கள புரிஞ்சிக்கவோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவோ முடியவே முடியாது. அது போக போக உனக்கே புரியும். பார்க்கலாம். பார்க்கலாம். ஹாய் டாட், என்னோட ஃப்ரெண்ட் மதனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வர சொல்லுமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பா, உட்கார். இட்ஸ் ஓகே சார். ஸ்வேதா அங்க சேர்ந்ததுல இருந்தே உன்னை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருப்பா. நீ ரொம்ப டேலண்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், இன்னும் நிறைய. ஸ்வேதா என்னோட நல்ல ஃப்ரெண்டு சார். அதான் என்னை பற்றி உங்ககிட்ட ஜாஸ்தியாக விளம்பரம் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். குட் குட். உங்க ஃப்ரெண்டு இந்த யூனிட்டுக்கே பிசினஸ் ஹெட் ஆக போறா. நீங்க தான் அவளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சார். அப்புறம் தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸு? இல்லை சார், நீங்கள் இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணலன்னா கம்பெனிவே மூடியிருப்பாங்க சார். ஒரு 80 பேரோட வாழ்க்கை போயிருக்கும் சார். தேங்க்ஸ் எல்லாம் நீங்க ஸ்வேதாக்கு தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு பிசினஸா தான் பாக்குறேன். ஆனா 1 வருஷத்துல இது சரியாகலன்னா மூட வேண்டியதான். டாட், இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எல்லாம் சரியா வரும் டாட். வந்தா நல்லதுதான். அப்புறம் ஒன்றும் இல்லை சார். ஸ்வேதா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
விஷ்ணு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து உட்கார்ந்திருக்க. கதையில எங்க உன்னை காணும் பார்த்தேன், கரெக்டா வந்துட்ட. என்ன ஏஞ்சல் ஒரே பரபரப்பா வந்திருக்க மாதிரி இருக்கு? அத்தை வந்திருக்காங்களாமே. உங்க அத்தை எதுக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க? ஏய், இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. கார்த்திகோட அம்மா வந்திருக்காங்களா? என்ன லட்சுமி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, கார்த்திகோட வாழ்க்கை அமோகமா இருக்கே, அத நினைச்சு சிரிச்சேன். ஹலோ, நான் தாங்க அந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் ஓனர். சட்டப்படி எனக்கு தான் இந்த வண்டியில உரிமை ஜாஸ்தி. ஏஞ்சல், ஏற்கனவே கார்த்திக்கும் அவங்க அம்மாக்கு நடுவுல பிரச்சனை பின்னி பெடல் எடுக்குது. நடுவுல நீ பூந்து கலாச்சி விட்டுறாத. அவங்க அம்மாக்கு என்ன பிரச்சனை? ஏய், வேற ஒண்ணும் இல்ல, கார்த்திக் ராஜிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அட்ரஸ் சக்க. இததான் நான் எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்த? ராஜிக்கும் கார்த்தி அம்மாவுக்கும் நடுவுல பிரச்சனைனா அடுத்த ரவுண்ட்ல இருக்கிறது நான் தானே. ஏய், என்னடா சிரிக்கிற? பின்ன என்ன, கார்த்திக்கும் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன? அதாகப்பட்டது கார்த்தியோட அம்மா கார்த்திக்கு ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க. அச்சச்சோ. அதேதான். அந்த பொண்ணு பாக்குற படலத்துக்கு கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்திக் வரமாட்டேன் அடம் பிடிக்கிறான். அதான் பிரச்சனை. என்ன விஷ்ணு, கதையில இப்படி ஒரு ட்விஸ்ட்? ட்விஸ்ட்லாம் இல்ல, இப்பதான் நேரா போயிட்டு இருக்கு. அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு ஏஞ்சல் இருக்கான்னு தெரியாதா? தெரியலையே. காலேஜ் படிக்கிறப்ப நான் கார்த்தி வீட்டுக்கு போயிருக்கேன். ஆண்டி எனக்கு சமைச்செல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏய், என்னடா சிரிக்கிற? ஆண்டிக்கு நான் கார்த்தியை லவ் பண்றது கூட தெரியும். ஆன்ட்டிக்கு நீ கார்த்தியை லவ் பண்ணதும் தெரியும், அதுக்கப்புறம் நீ கழட்டி விட்டதும் தெரியும். அதை யாரடா சொன்னது? தெரியும். அந்த பையன் நடுவுல தாடி விட்டு படிக்காம சுத்திட்டு இருந்தால, அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஷோ. அதனால எனக்கு ஏதாவது பாதிப்புன்னு நினைக்கிறியா விஷ்ணு? பாதிப்பா? உன்னை பார்த்தால அவங்க அம்மா சந்திரமுகியா மாறி டான்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? ஆமா ஏஞ்சல், நீ எல்லாம் இந்த கேம் விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. பாத்துக்கிட்டே இரு, கார்த்தி என் கையில தான் மோதிரத்தை போடுவான். ஆமா, உனக்கு மோதிரத்தை போடுவான், ராஜிக்கு தாலியை கட்டுவான், அவங்க அம்மா பாக்குற பொண்ணுக்கு மெட்டிய போடுவான். கதை இப்பதான் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. நானும் என் கார்த்திக்கு மோதிரம் போடுவேன். தாராளமா போடலாம். அவன் கல்யாணத்துக்கு நானும் அவனுக்கு மோதிரம் போடலாம் தான் இருக்கேன். நீயும் மோதிரம் போடு. ஹலோ, நான் கிஃப்டா மோதிரம் போடுறத பத்தி சொல்லல, அவ மனைவியா மோதிரம் போடுறத பத்தி சொன்னேன். ஹலோ, அப்ப நீ இந்த ஆட்டத்தை விட்டு விலகுறதா இல்ல? என்ன லக்ஷ்மி, நான் இப்பதானே கதைக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு இன்னும் 200 எபிசோட் போற மாதிரி ரன்னிங் ரோல்னு சொல்லி தானே கமிட் பண்ணாங்க. நான் இந்த கதையை விட்டு சீக்கிரம் போக மாட்டேன். ஏஞ்சல், உனக்கே என்ன குழப்பம்னு தெரியும், அப்புறம் ஏன் இப்படி அடம்பிடிக்கிற? என்னோட கனவுல ஏசப்பா வந்து சொன்னாரு, கார்த்திக் தான் என்னோட கனவன்னு. கண்டிப்பா அது நடக்கும். உனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா நீ தேவலாம் கேண்டீன் சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உடனே போய் கார்த்தி அம்மாவை பாரு, நீயும் ஆட்டத்துல இருக்கேன்னு சொல்லு. அப்பதான் உங்க இங்கி பிங்கி பாங்கி போடுறப்போ உன்னையும் சேர்த்துப்பாங்க. சரி, நான் உடனே போறேன். ஹே, ஏண்டா இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீ இவ்வளவு வேற ஏன் உசுப்பேத்தி விடுற? லட்சுமி, இந்த தடவை கார்த்தியோட கதை முடிவுக்கு வரணும். சும்மா இவ்வளவு பாக்குறது, அவகிட்ட போய் பேசுறது, அம்மா கிட்ட தலைய சொஞ்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஆவறதே இல்ல லட்சுமி. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக கார்த்திராஜ் கதை பரபரப்பான முடிவுக்கு வருது. இன்னும் சில வாரங்களில். கடவுளே, நீதான் ராஜ்யை காப்பாத்தணும். அப்படியே ஆகட்டும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஒண்ணுமே சொல்லாம கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? நாங்க வாணி ஆண்டி வீட்டுல தான் தங்கியிருக்கோம். நைட் வா பேசிக்கலாம். பேசுறதுக்கு என்ன இருக்கு? சொன்னா சொன்னதுதான். நாளைக்கு அவன் வரணும். மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அதை பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. ஒரு 6 மாசம் போட்டோம். கம்பெனி பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். என்னவோ இப்பவே நிச்சயம் பண்ண கூப்பிடுற மாதிரி பயப்படுற. பொண்ணு பார்க்க தானே வர? மா, என்னம்மா நீங்க ஏதோ ஷாப்பிங் மால்ல நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்க போற மாதிரி சொல்றீங்க. கல்யாணமே பண்ணிக்கிறதா இருந்தா கூட எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற மேட்டர்லாம் செட் ஆகாது. யார் என்னன்னே தெரியாம எப்படி போய் ஒரு பொண்ணை பார்க்க முடியும்? டேய், நீ வேற ரொம்ப அடம் பிடிக்காத. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வந்த கான்டாக்ட் வரோன்னு சொல்லிட்டோம். ஊர்ல இருந்து பொண்ணோட பெரியப்பா சித்தப்பெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. போலன்னு அசிங்கமாயிருண்டா. எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. இப்போவே பொண்ணோட பெரியப்பா சித்தப்பாலாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு வாக்கு கொடுத்துட்டோம், வெத்தலை பார்க்கலாம் மாற்றிட்டோன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தான்ப்பா பிரச்சனை. அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. அப்படி எதுவும் நடக்காதுன்னா போய் பார்க்கறதே வேஸ்ட் தானேப்பா. என்னடா நீ? நாங்க வடக்குன்னா நீ தெக்குங்கிற, தெக்குன்னா வடக்குங்கிற. இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசி எங்களை அவமானப்படுத்துறதே வேலையா? மா, அதெல்லாம் சரியா வராதுமா. நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க. 2 வாரத்தில் நாங்கள் வரேன். நிதானமாக வீட்டில் உட்காந்து பேசுவோம். அப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம். அந்த கதையே இங்க ஆகாது. இந்த மாதிரி நீ அடுத்த வாரம் வரேன்னு சொன்ன கதையெல்லாம் நாங்க நிறைய பார்த்தாச்சு. நீ வரப்போறதும் இல்ல, நாங்களும் எதுவும் பேச போறதும் இல்ல. மா, நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப அடம் பிடிச்சிங்கன்னா என்னடா பண்ணுவ? அட,
நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்னங்க நீங்க? அவனுக்கு நானும் கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் திரும்ப திரும்ப அதே பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுமையா பேசு. அவன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? யார்கிட்ட பொறுமையா பேசுறது? டேய் கார்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நான் சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே. 23 வயசில் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, அதுவும் இப்போவே போய் பொண்ணை பார்க்கணும்னு சொல்கிறீங்க. கொஞ்சமாச்சும் என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இது ஏன் கல்யாணம், நான் தான் முடிவு எடுப்பேன். என்னடா பெரிய மனுஷத்தனமா பேசிட்டு இருக்க? வேலைக்கு போற வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்த, அதுக்குள்ள உனக்கு ரக்கம் அழைச்சிருச்சா? நம்ம வீட்ல இல்லாத சுதந்திரமா உனக்கு? இது வரைக்கும் எதுக்காவது உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கோமா? இல்ல உனக்கு பிடிக்காத விஷயத்த நாங்க பண்ண சொல்லிருக்கோமா? உன் வாழ்க்கையில நாங்க குறுக்க வந்தது ஒரே ஒரு தடவை தான், அது உனக்கே தெரியும். உன்னை விட வயசுல பெரியவளான அந்த கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. தெரியுமா? நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை பொண்ணு பார்க்க கூப்பிடுறீங்களா? ஆமா, நீ லூசுத்தனமா ஏதாவது பண்ணி தொலைக்கிறதுக்கு முன்னாடி பெத்தவளா உன்னை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. ஆமாண்டா, அப்படிதான் வச்சுக்கோ. இப்ப என்ன அதுக்கு? இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி வருவேன்? என்னால் வர முடியாது. நீ வராம நானும் இந்த ஊரை விட்டு போறதா இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா பேசு. கண்ணை திறந்துகிட்டு கிணத்துல குதிக்கிறேன்னு அடம் பிடிக்கிறா. என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இங்க பாருடா, உனக்கு அம்மாவை பத்தி தெரியாது. சுண்டக்க மாதிரி இருந்துகிட்டு உனக்கே இவ்வளவு வீம்பும் பிடிவாதம் இருக்குன்னா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவனா எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும். இதுக்கு மேல ஏதாவது பேசுன இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். என்னடா அம்மா, அம்மா செய்ய மாட்டேன்னு பாக்குறியா? நாளைக்கு மட்டும் நீ என் கூட வரல, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிப்பேன்டா. ஏய், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பின்னனுங்க, நம்ம சொல்றதையே அவன் கேட்க மாட்டேங்கிறான். சாதாரண விஷயம் இத கூட அவன் பண்ணலன்னா அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் அவனுக்கு அம்மான்னு சொல்லிக்கிறது? நான் சொல்றத அவன் கேட்கணும், இல்லன்னா இன்னைக்கே நான் செத்து போறேன். அப்புறம் அவன் இஷ்டம் போல நடந்துக்க சொல்லுங்க. ஏய், என்னப்பா இது? அம்மா ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறாங்க? என்னடா பண்ண சொல்ற? நீங்கள் தான்ப்பா அம்மா கிட்ட இதை பற்றி பேசணும். அவளோட புடிவாதத்தை பத்தி அவனுக்கு தெரியும்ல. அவகிட்ட என்னத்த பேச சொல்ற? பேசினா பிரச்சனை பெருசாதான். அதுக்காக அவங்க சொல்கிறதுக்குலாம் என்னால் தலையாட்ட முடியுமா? அது இல்லடா, பொண்ணு பார்க்க தானே போறோம். பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டா போச்சு. பா, பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எதுக்குப்பா பொண்ணு பார்க்க போனோம்? உங்க அம்மா ஏதோ ஒரு நம்பிக்கையில வாக்கு கொடுத்துட்டாடா. நாம போறேன்னா அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். எனக்கு புரியுதுடா. ஆனா இந்த ஒரு விஷயத்தை எனக்காக நீ பண்ண. நீ கொஞ்சம் இறங்கி போனதாண்டா நானும் அவகிட்ட ஏதாவது பேச முடியும். ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நட முடிச்சுனா அவ டென்ஷன் ஜாஸ்தி தானே ஆகும். இங்க பார், நீ 5டா, வளையலாம். அவ 50. அவளை வளைக்கணும்னு நினைக்காத, உடஞ்சிருவா. கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கலாமே. டேய் இங்க பார் கார்த்தி, நான் உன்னை ஆர்டர் பண்ணல, ஒரு உதவியா தான் கேட்கிறேன். இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தை ஒத்துக்கடா. பா, ஏன்பா அப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன் நிலைமையும் எனக்கு புரியுது. உங்க அம்மா கிட்டே என்னால பேச முடியல. கார்த்தி, தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் அரேஞ்ச் பண்றேன். இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன 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 பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையா? எதுக்கு மறைக்கிற? என்னன்னு சொல்லு. உனக்கு தான் தெரியும்ல எங்கள் அம்மாவை பற்றி. என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை. கார்த்திக், நீ எப்பவுமே நெஞ்ச நிமித்தி கண்ணை பார்த்து பேசுற ஆளு. இப்படி தரைய பார்த்து தட்டு தடுமாறி பேசாத. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இல்லை ராஜி, வேற யாரா இருந்திருந்தா நான் டீல் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கும். அம்மா கிட்ட என்னால் கோவமாக பேச முடியல. தப்புன்னா யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாம் ராஜி, அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சண்டை போட்டால் சண்டை போட்டுருவேன். அழுது கஞ்சி பேசுகிறப்போ சில சமயம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓப்பனா சொல்லு கார்த்திக், உங்க அம்மாவுக்கு என்ன வேணுமா? வழக்கம் போல தான். கல்யாண விஷயமா? கொஞ்சம் அப்படிதான். என்ன, யாராவது பொண்ணை பார்த்து வச்சுட்டு நாளைக்கே அவ கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்றாங்களா? இல்லை,
வேற என்னவா? இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்களாம். நான் கண்டிப்பாக கூட வரணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நீ என்ன சொன்ன? இல்லை முடியாது வேணான்னு எவ்வளோ அடம் பிடிச்சேன். ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. சரி, இப்ப அதுக்கு எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு நீ பெர்மிஷன் கொடுக்கணும். எதுக்கு? நான் என் அம்மா கூட பொண்ணை பார்க்க போகலன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆஃபீஸில் வச்சு பெரிய கலாட்டா பண்ணிடுவாங்க. அம்மாக்காக போய் அந்த பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு. வெறும் ஃபார்மாலிட்டிக்கு தான் அம்மாவோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். இதுவே நான் சொன்னா நீ ஏத்துப்பியா? என் நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ராஜி. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல கார்த்திக். உங்க அம்மாவோட நீ போய் பொண்ணு பாக்குற விஷயம் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோ நீ அதை பண்றியா? ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் அம்மாவோட போயிட்டு வந்துடுறேன்னு. வந்ததுக்கப்புறம் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி அம்மா ஊருக்கு பேக்கப் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு அனுப்போம். அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிப்போம். எனக்கு புரியுது ராஜி. இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். இன்னொரு வாட்டி உன்னை இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்க மாட்டேன். எங்கள் அம்மா பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. ஜஸ்ட் அவங்களோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். கார்த்திக் வேணாமே. உங்க அம்மா கிட்ட பொண்ணு பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிடு. ஏன்னு காரணம் கேட்பாங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. முடியாதுன்னு அடம் பிடிப்பாங்க. என்னதான் கட்டிப்பேன்னு நீ முடிவா சொல்லிடு. இது ஒண்ணுதான் இந்த பிரச்சனையை ஈஸியாவும் நேரடியாவும் டீல் பண்ற விதம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு சும்மா உங்க அம்மா கூட பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் கார்த்திக். எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. போற இடத்துல பொண்ணு பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மா தட்டை மாத்திட்டா நீ என்ன செய்வ? தட்டை தானே மாற்றிப்பாங்க. நாளைக்கே தாலி கட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. பாத்தியா, முதல்ல பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்ன. இப்ப நிச்சயம் நடந்தா என்ன ஆகுங்கிற? வேணா கார்த்திக் ப்ளீஸ். ராஜி என்னை நம்பு. நாளைக்கு ஒரு நாள் எங்கள் அம்மாவை சமாளித்து ஊருக்கு அமுச்சு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு தடவை இங்கே வர்றதுக்குள்ள நம்ம கல்யாணமே பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண. உனக்கு எங்கள் அம்மா பற்றி தெரியாது ராஜி. ரொம்ப பிடிவாதக்காரங்க. வீம்புக்காக எதனா பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிடும். அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே மனசு கஷ்டமாயிடும். நான் ஒன்றும் இதை விரும்பி பண்ணல, வேறு வழி இல்லாமல் தான் பண்ணுறேன். போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடுறேன். இந்த பொண்ணை கட்டிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த பொண்ணை அம்மா பார்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம். சரி கார்த்திக், உங்க அம்மாவுக்காக நீ அந்த பொண்ணை போய் பாரு. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நீதான் பொறுப்பு. அதுல சின்னதா தப்பு நடந்தா கூட நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். ராஜி ஏன் உங்க அம்மா மட்டும்தான் மிரட்டுவாங்களா? மத்தவங்களுக்குலாம் மனசுன்னு ஒண்ணு இல்லையா என்ன? முடிவு உன்னோட கையில தான் இருக்கு. சொதப்பிடாத. இது நம்ம 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது.